குருதேவோ மகேஸ்வரா குரு சாஷா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. குரு நமஸ்காரம். அதாவது ஐயா சொன்ன மாதிரி எனக்கும் முதல்ல இறைவன் நம்பிக்கை மேலே எந்த ஒரு நம்பிக்கையுமே கிடையாது. ஒரு 20-25 வருஷமாக சாமி கும்பிட மாட்டேன், கோயிலுக்கு போக மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன். இன்றைக்கு ஒரு திரு ஆலயத்தில் கோயில் ஐயராக இருக்கேன். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயாவுடைய அறிமுகம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என்னுடைய மனைவி இங்கே ஐயா போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி உடனடியாக ஐயாவுக்கு ஃபோன் அடித்தேன். அப்போ ஐயா என்ன சொன்னார், இல்லை இந்த தடவை நடக்கக்கூடிய 11-12 விட்டாச்சுன்னா அடுத்து 2 மாதம் ஆகும், அதனால் கலந்துதான் வந்து கலந்துக்குங்க அப்படின்னாங்க. 10ஆம் தேதி ஃபோன் அடிக்கிறேன். உடனடியாக எதையுமே யோசிக்காமல் டிக்கெட்டை போட்டு உடனே கிளம்பி நைட்டு விடிய கார்த்தால திருச்சியில் இறங்கி காரைக்குடிக்கு போய்ட்டு சாயந்தரம் வந்து ஐயாவை பார்த்துட்டேன். எங்கேருந்து வந்தாங்க? ஏன்னா வேறு எங்கேயுமே போகல, நேராக பார்க்குறேன். இல்லை எங்கேருந்து வந்தாங்க? நான் 2 நாள் டக்குன்னு மலேசியாவிலேருந்து டிக்கெட்டை போட்டு அங்கேருந்து வந்து உடனடியாக தூக்கம் இல்லாமல் நேராக வந்து சுவாமியை பார்க்க வந்துட்டேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இது வரைக்கும் நான் எங்கேயும் போய் நான் டீச்சர்லாம் எடுத்தது கிடையாது, எங்கேயும் ஒரே ஒரு குரு அப்படின்னா நான் பிள்ளையார்பட்டியில் தான் படித்தேன். பிச்சையப்ப குருக்கள் தான் நம்மளோட குரு. அது வந்து கோயிலுக்கு பூஜை காரியத்துக்கு நமஸ்காரத்துக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே போனதில்லை. அதுக்கப்புறம் இன்றைக்கி எனக்கு வயசு வந்து 61 வயசு ஆகுது. எத்தனை வயசு? 61 வயசு. 1964 பிறந்த 61 வயசு. இன்றைக்கு தான் வந்து இப்போ ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும்போது எல்லாருக்குமே காசுங்கிறது ரொம்ப முக்கியம். பட் இருந்தாலும் நன்மைக்கு மட்டும் அந்த ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வார்த்தைக்காகவே நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள்லாம் போய் ஐயாவை பார்த்து, ஐயாவும் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா காசுக்காக மட்டும் இல்லாமல் உண்மையாகவே 4 பேருக்கு நல்லது செய்யணும், நல்லது மட்டும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா உண்மைகளையும் உடச்சி சொல்கிறாங்க. மற்ற இடத்துலலாம் பார்த்தா மற்ற குருமார்கள்லாம் இந்த மாதிரிலாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சொல்லிவிட்டு அப்புறம் மிச்சத்தை வந்து அவங்க மூலியமாக வாங்க தான் பார்ப்பாங்க. ஆனால் ஐயா அப்படி இல்லை. இந்த சொன்ன வார்த்தையை ஒவ்வொன்றும் அவர் சொல்லவே கிடையாது, ரத்த கணபதியே வந்து சொன்ன மாதிரி இருக்குது. அப்போது நானும் ஒரு ஐயராக இருந்தாலும் அவளும் ஏற்றுக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி மீண்டும் மீண்டும் வரவங்களுக்கெல்லாம் ஐயாவோட ஆசீர்வாதமும் ஐயாவுடைய உதவி கிடைக்கும் போது எல்லாரும் நல்லா இருக்கணும். அவ்வளோதான். ரொம்ப நன்றி. அருமை, வாழ்த்துக்கள். சூப்பர்.